ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட ஆன்மீக விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிசம்பர் மாதத்துடைய 23ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி ஆண்டுடைய 9வது மாதமான மார்கழி மாதத்துடைய 8ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான திங்கட்கிழமை. ஆக்சுவலி மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமை மதி நிறைந்த நன்னாள் என்று போற்றப்படும். இது ஒரு சாங்காகவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேட்டிருப்போம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நாள் அப்படிங்கிற மாதிரி இந்த சாங் கேட்டிருப்போம். இந்த சாங் வந்திருக்குன்னா அப்போ மார்கழி திங்கள் எந்த அளவுக்கு சுபிட்சமான நாள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி தமிழ் மாதத்தில் 9வதாக வரக்கூடிய மார்கழி மாதம் ரொம்ப விசேஷமான மாதம் என்று சொல்லலாம். மற்ற மாதங்களில் கூட மற்ற விசேஷங்கள் செய்யறதுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்குவோம். ஆனால் மார்கழி மாதத்துலலாம் எந்த விஷயங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படாது. முழுக்க முழுக்க தெய்வ விஷயத்துக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படும். ஏன்னா மார்கழி மாதம் ஒரு தெய்வீகமான மாதம். மார்கழி 1ஆம் தேதியிலிருந்து மார்கழி முடிகிற வரைக்கும் கடைசி நாட்கள் வரைக்குமே தெய்வ வழிபாடுகள் மட்டுமே செய்யப்படும். மார்கழியில் அனைத்து கோவில்கள்லையுமே காலையில் பஜனையானது இருக்கும். சிவன், பெருமாள், அம்மன் எல்லா கோவில்கள்லையுமே பஜனையானது இருக்கும். இதில் ஒவ்வொருவருமே கலந்துக்கிட்டாவே உடலுக்கும் சரி மனதுக்கும் சரி ஒரு விதமான தெம்பு கிடைக்கும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய நம்ம வேலைக்கு போகிறதுனால நிறைய பேரால் கோவில் பூஜைகள்லாம் கலந்து கொள்ள முடியல. ஓகே தான், இருந்தாலும் வீட்டில் நாம் பூஜை செய்கிறது மோஸ்ட்டாக நாம் பண்ணியே ஆகணும். கண்டிப்பாக மார்கழியில் மோஸ்ட்டாக நாம் ஒவ்வொரு நாளுடைய சிறப்பை தெரிஞ்சு பண்ணாவே நமக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் நமக்கு சுபிட்சமாக இருக்கும். அந்த வகையில் மார்கழியுடைய திங்கட்கிழமை ரொம்ப விசேஷமான நாளுங்கிறதுனால காமாட்சி விளக்கு ஏற்றும் போது இந்த ஒரு சில விஷயங்கள் செய்யணும் என்று சில முக்கியமான ஒரு இது சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஆன்மீக சார்ந்த விஷயமானது சொல்லப்பட்டிருக்கு. அந்த விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக அனைவரும் இந்த விஷயத்தை தெரிஞ்சு மறக்காமல் நாளை நாள் ஃபாலோ பண்ணுங்கள். மார்கழியில் வரக்கூடிய திங்கட்கிழமை ரொம்ப சக்தி வாய்ந்த திங்கட்கிழமை. அதனால் இந்த திங்கட்கிழமையை யாரும் தவற விடக்கூடாது. கண்டிப்பாக மார்கழி திங்கட்கிழமையில் இந்த சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணும். வாங்க அது என்ன விஷயம் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலி மார்கழி மாதம் என்றாலே விசேஷம். அதிலும் மார்கழி மாதம் வரக்கூடிய திங்கட்கிழமை மிக 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 விசேஷம். நாளை தினம் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமை உங்கள் வீட்டில் நாளை நாள் காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றி வைத்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை 27 முறை சொன்னாங்கன்னா போதும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மொத்த பண கஷ்டமும் நீங்கும், தரிதரமும் நீங்கும். அப்படி என்ன மந்திரம், அதை எப்படி நாம் 27 முறை சொல்லணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் சுறுசுறுப்போடு இருக்கிறதுக்கு கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் சுறுசுறுப்போடு இருப்பாங்க, நன்றாக படிப்பாங்க. அப்புறம் உங்களுக்கு வருமானத்தில் எந்த ஒரு குறையும் இருக்காது. நான் சொன்னதை நீங்கள் நாளை நாள் செய்தீங்கன்னா வருமானத்தில் எந்த ஒரு குறையும் உங்களுக்கு இருக்காது. சில பேர் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லுவாங்க, ஓடி ஓடி உழைத்து ஓய்ந்து போய்விட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. அப்படி சொன்னவங்க இன்னொன்று சொல்லுவாங்க, ₹1 கூட லாபம் பார்க்கல, வந்த பணம் வீட்டில் தங்கலை அப்படியெல்லாம் கூட சொல்லி புலம்பி தீர்த்திருப்பாங்க. அவங்கக்கிட்டலாம் இந்த பரிகாரத்தை சொல்லுங்கள். இதெல்லாம் நீங்கள் சொல்லி அவங்க இதை பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. அப்படிப்பட்டவங்க எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலம் கிடைக்க வேண்டும் என்றால் மார்கழியுடைய திங்கட்கிழமை காமாட்சி அம்மனையும் மகாலட்சுமி அம்பாளையும் வணங்குவது தான் ஒரே வழி. அந்த ஒரே வழியை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன்.
அந்த வழி வந்து இந்த மந்திரத்தை சொன்னாலே வந்து போதும், நிச்சயம் உங்கள் தலையெழுத்து மாறும். ஸோ தலையெழுத்து மாறக்கூடிய சூட்சுமமான பரிகாரம் தான் இந்த பரிகாரம். கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை வந்து அனைவரும் செய்து பயன்பெறுங்க. சரி வாங்க, பரிகாரம் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். நாளை தினம் சூழ்நிலை காரணமாக இந்த வழிபாட்டை செய்ய முடியவில்லை என்றாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய திங்கட்கிழமைகள்லையாவது தவறாமல் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. ஸோ இந்த வழிபாடு கண்டிப்பாக மார்கழியில் ஏதாவது ஒரு திங்கட்கிழமை செய்தாகணும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வழக்கம் போல் நாளைய திங்கட்கிழமை என்றதுமே காலையில் எழுந்து உங்கள் அன்றாட வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஸ்டார்ட் பண்ணி சுத்தபத்தமாக குளித்துருங்க. அப்புறம் வாசலுக்கு வந்து வாசல் தெளித்து கோலம் வந்து போட்டுருங்க. அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பூஜைறையில் உங்களுடைய விளக்கை வந்து ஏற்றுங்க. நாளைக்கு ஒரு நாள் உங்கள் வீட்டு காமாட்சி அம்மன் விளக்கில் கொஞ்சமாக நெய்யை விட்டு பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி வைங்க. ஸோ அப்படி ஏற்றினீங்கன்னா ரொம்ப நல்லது. அப்படி ஏற்றி வைத்ததுக்கு பின்னாடி 2 டைமண்ட் கற்கண்டை வந்து பிரசாதமாக ஒரு தட்டில் வைத்திடுங்க. அப்புறம் உங்கள் குலதெய்வத்தையும் காமாட்சி அம்மனையும் மகாலட்சுமியும் மனமுருகி வந்து வேண்டுங்க. அதாவது உங்களுக்கு என்ன வேண்டுதலோ அந்த வேண்டுதலை வைங்க. பணம் பல மடங்கு உங்கள் வீட்டில் பெருக வேண்டுமா, அப்போ அந்த பிரார்த்தனை வைங்க. இல்லை கணவருக்கு வேலை நல்லபடியாக இருக்க வேண்டுமா, அப்போ அந்த பிரார்த்தனை வைங்க. இல்லை கணவர் தொழில் செய்பவர்களாக இருந்தால் அவர்களுடைய தொழில் மேலும் மேலும் விருத்தி அடைய வேண்டுமா, அப்போ அந்த மாதிரியான ஒரு வேண்டுதல் வைங்க. இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது பிரார்த்தனை இருந்ததுனாலும் அந்த பிரார்த்தனை வந்து வைங்க. வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் பெண்கள் வந்து நீங்கள் மகிழ்ச்சியோடு இருந்து இறைவனிடம் வரங்களை கேட்டால்தான் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும். அதனால் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கூட வரமாக நாளை நாள் வந்து கேளுங்க. இது தவிர வீட்டில் இருக்கக்கூடிய வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் குடும்பத்தில் நலன்களுக்காக பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, கண்டிப்பாக வந்து நீங்கள் விளக்கேற்றும் போது எதை வேணாலும் வந்து வேண்டுங்க. இல்லை குடும்பத்தில் வந்து மற்றவங்களுக்கு கஷ்டம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நான் வந்து மன உருகி வேண்டேன், என் குடும்ப கஷ்டத்தை தீரு அப்படின்னாலும் நீங்கள் சரி, எப்படினாலும் உங்களுடைய கஷ்டத்தை வந்து சொல்லி அந்த தாயார்கிட்ட வந்து வேண்டுங்க. ஸோ மார்கழி மாதம் இப்போ நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த காமாட்சி அம்மன் மந்திரத்தை சொல்ல போகிறேன். இந்த மந்திரத்தை இப்போ நான் சொல்லும் போதே ஒரு பேப்பர் எடுத்து எழுதிக்குங்க. இந்த மந்திரத்தை எழுதி அப்படியே வந்து நான் சொன்ன வேண்டுதல்கள்லாம் உங்களுக்கு எது வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த வேண்டுதல் வச்சதுக்கு பின்னாடி இப்போ இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்கள். மந்திரம் இதுதான், நோட் பண்ணிக்கோங்க. ஓம் ஐம் க்ரீம் க்ளீம் காமாட்சி தேவியே சித்தி தத்ரோ நமக. திரும்பவும் மந்திரத்தை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓம் ஐம் க்ளீம் காமாட்சியே தேவி சித்தி தத்ரோ நமக. இதுதான் மந்திரம். இந்த 2 மந்திரம் வந்து நீங்கள் எழுதி இருப்பீங்கள்ல, இதை நாளை நாள் தீபம் ஏற்றினதுக்கு பின்னாடி வேண்டுதல் வைத்ததுக்கு பின்னாடி எளிமையான மந்திரத்தை 27 முறை சொல்லி முடிங்க. 27 முறை சொல்லி முடித்ததுக்கு பின்னாடி கற்பூர ஆராத்தி காண்பித்து அந்த காமாட்சி அம்மன் குலதெய்வம் மகாலட்சுமியை நமஸ்காரம் செய்து கொள்ளுங்க. அவ்வளோதாங்க. இதை தாங்க நாளை நாள் விளக்கேற்றும் போது பண்ணணும். நம்பிக்கையோடு பிரார்த்தனை வைங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். மார்கழி மாத பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சூரிய உதயத்திற்கு முன்பாக இந்த விளக்கை ஏற்றுவது சிறப்பு. ஒருவேளை அந்த நேரத்தில் ஏற்ற முடியாதவங்க காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் வரக்கூடிய சித்திரஹோரையில் கூட இந்த விளக்கை ஏற்றலாம். அப்போ ஏற்றினாலும் பலன் பெறலாம். எழுதி வைத்து கொள்ளுங்க. மேல் சொன்ன முறைப்படி விளக்கேற்றி மந்திரத்தை உச்சரிப்பவர்களுக்கு காமாட்சி அம்மனுடைய தரிசனமே கிடைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அந்த மாதிரியான அதிசயம் நிறைந்த ஒரு இதுதான் இந்த பரிகாரம். இந்த மந்திரத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. இந்த மந்திரத்தை விட இதை நீங்கள் உச்சரிக்கிறது, அதுவும் நாளை நாள் உச்சரிக்கிறது, அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. கண்டிப்பாக வந்து உச்சரித்து அனைவரும் பயன்பெறுங்க. இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் கண்டிப்பாக வந்து நாளை நாள் இந்த பரிகாரம்லாம் வந்து தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி கண்டிப்பாக இதே போல் செய்து பயன்பெறட்டும். மேலும் இதே போல்
புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக நெக்ஸ்ட்டு வேறொரு புதிய அப்டேட்டான தகவலோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.